ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பையன் வந்து வெளியூர்லேருந்து வரும்போது இந்த ஒரு லெமன் ஜூஸ் வாங்கிட்டு இருந்தார். இது வந்து லிக்விட் கிடையாது, பவுட்ரு தான். ஒரு பர்சனுக்கு ஒரு கிளாஸில் ஒரு பேக்கெட் எடுத்தால் போதும். இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, லெமன் ஜூஸ் ஒன்று பச்சை லெமன் இருக்குது பார்த்தீங்களா, அதோட பவுட்ரு போட்டிருக்காங்க. ப்ளஸ் இன்னும் பிவர் லெமன் ஜூஸ் போட்டு அரைச்சி எடுத்திருக்காங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அவசியம் இல்லை, வெளியே வச்சா போதும். இது இப்போ எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்குது, அதனால் ஒரு கிளாஸ் எடுத்து குடிக்கலாம்னு வச்சுருக்கேன். கொஞ்சம் செஞ்சும் வச்சுக்கலாம். ஆனால் இதில் வந்து கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணணும். வாங்க நம்ம செய்யலாம் ஜூஸ். எனக்கு என்னன்னு தெரியல, அடிக்கடி இந்த தலை சுற்றுற ப்ராப்ளம் இருக்குது. இது இப்போ குடிக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்குது. மெயினாக இதில் வந்து ஒரு பொருள் இருக்குதுன்னு இதில் எழுதியிருக்கு. எனக்கு இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு பையன் சொன்னார். இதில் லெமன் ஆசிட் இருக்கான். இப்போ 5 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு ஐஸ் வாட்ரு கூலான தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், கையில் இது வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ கையில் தட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அது கையில் தட்டிட்டேன். இவ்வளோ தான் இருக்குது. எனக்கு ஆச்சரியமே ஒரு கிளாஸ்க்கு இது இவ்வளோ. நான் இப்போ வாயில் வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் பார்ப்போம். பயங்கர புளிப்பு, பயங்கர நம்ம பச்சை லெமனை கடிச்சு, க்ரீன் கலர் லெமன் கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த அளவு டேஸ்ட் இருக்குது. வாங்க இப்போ இதை தட்டிடலாம். இப்போ நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ், நான் நினைக்கிறேன் இந்த பச்சை கலரில் நம்ம லெமன் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட துளி போட்டிருப்பாங்க போல், அந்த டேஸ்ட் கொஞ்சம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த பச்சை கலரு லெமன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ஸ்மெல் பண்ண எப்படி இருக்கும், இந்த பேக்கெட்டில் ஃபுல்லாக மோந்து பார்க்கும்போது அப்படி தான் ஸ்மெல் வருது. இந்த சுகர் மட்டும் கரைஞ்சா போதும். இன்னும் நமக்கு கொஞ்சம் ஃபுல்லாக வேணும்னா கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் இதில் சப்ஜா விதை போட்டுப்போம். இந்த வெயிலுக்கு சப்ஜா வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. நார்மல் நீங்கள் ஜூஸ் குடிக்கணும் அவசியம் இல்லை, நார்மல் தண்ணியில் போட்டு குடித்தாலுமே உடம்பு வந்து நம்மளுக்கு அவ்வளோ கூலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஜூஸ் குடிக்கும் போது நம்ம லெமன் புளிஞ்சு குடிச்சா அப்படி இருக்கும், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ். பண்ணியாச்சு. நிறைய சப்ஜா விதையும் போட்டிருக்கேன். நார்மலாக நீங்கள் சப்ஜா விதை எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க சியர்ஸ். சியர்ஸ். எனக்கு இது ருசிச்சு பார்த்து குடிக்கிற டைம் இல்லை, அந்தளவுக்கு கரைச்சிட்டு மடக்கு குடிச்சிடலாம். உங்கள்கிட்ட இந்த ஜூஸ் பொடி இல்லைனாலும் ஒரு லெமன் எடுத்து சப்ஜா விதை தினம் ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்களா. இந்த வெயிலுக்கு நம்ம உடம்பு எப்பவுமே கூலாக இருக்கும். எனக்கு இது குடிச்சப்பில் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த வீடியோ குடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல பதிவு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பவானி லெஃப்ட் சைட். லவ் யூ.